முஸ்லிம் நாய்களே, உங்களுக்கும் ஈரானுக்கும் என்னடா சம்பந்தம்? அங்க குண்டு போட்டா இங்க தமிழ்நாட்டுல கத்துறீங்க, கதறீங்க, போராட்டம்லாம் பண்றீங்க. முஸ்லிம் நாய்களே அப்படின்னு ஒரு நாய் வந்து கேக்குறான். அந்த நாய்க்கு நான் ஒரு பதில் சொல்றேன். ஈழத்துக்கும் நமக்கும் எப்படி சம்பந்தம்? அதே போன்றுதான் ஈரானுக்கும் இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம். அப்புறம் இன்னொன்னு, இதை கூட விட்டு பக்கத்துல ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம்? அந்த நாட்டுல ஒரு இந்துவை அடிச்சு எரிக்கிறாங்க, கொலை பண்ணி அடிச்சு எரிக்கிறாங்க. எரிக்கக்குள்ள இங்க இருக்கிற நாம எம்மா குதிச்சோம், எம்மா திட்டணும், வலைதளத்துல இருந்து எல்லா ரூபத்திலுமே திட்டணும், பேசணும், கொண்டோம். அந்த நாட்டை கிரிக்கெட் விளையாட கூட நாம வந்து அனுமதிக்கல. நமக்கு எப்படிடா சம்பந்தம்? நாய நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு என்னடா தொடர்பு? நாம ஏன்டா போய் அதுக்காக வந்து கதறணும்? அதே போன்றுதான் நான் இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் அங்க ஈரானுக்கும் சம்பந்தம். ஒரு மதத்தை பின்பற்றி வாழறாங்கடான்னா அந்த மதத்தை நாட்டுக்கோ அந்த மதத்து தலைவர்களுக்கோ ஏதோ ஒண்ணு ஏற்படுதுறான்னா இங்க இருக்கிறவங்க அறவழியில போராடுவாங்க தான், இங்க இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க தான். அதுதானே ஜனநாயகம். இது ஜனநாயக நாடு தானே. இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன ஆகுது? ஏண்டா நாய, இதுக்கு போய் அவங்கள வந்து நாயன்ற பேயன்ற நாய, இதெல்லாம் எப்படி சம்பந்தமோ அதே போன்ற சம்பந்தம் தான் அதுவும். புரியுதா? இன்னொன்று, அப்புறம் இந்த அமெரிக்கா வந்துச்சு பார்த்தா, நான் இருக்கிறேன், நீங்க போய் பாருன்னு வந்துச்சு. ஈரான்காரன் அடிச்சு தாக்குறான். தாக்கணும் பார்த்தா அவன் என்ன பண்றான், கிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் படை, வான்வெளி தாக்குதல் படை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவுக்கு திருப்பி கொண்டு போறான். ஏன்னு கேட்டானா, வந்து சிண்டு முடிச்சு விட்டான். 2 நாட்டுக்கும் சிண்டு முடிச்சு விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். இதுதாங்க அவன் செய்யற வேலை. அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை இதே தான். நீங்க அடிச்சிங்க, வெட்டிங்க, குத்திங்க, உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, நான் எப்பயும் வல்லரசு ஹாயா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறான் அமெரிக்கா. இப்படிதாங்க ஒசாமா பின்லேடனை வளர்த்துதான் அவன் தான். கடைசியில ஒசாமா பின்லேடனை அழிச்சுதான் அவன் தான். சரிங்களா? அமெரிக்காக்காரனோட வேலை இப்படிதான். அமெரிக்காக்காரன் தான் இப்படி பண்றான்னு பார்த்தா இங்க இருக்கிற நாய்களும் என்ன சொல்றோம், உங்களுக்கு நான் உலக அரசியல் ஒண்ணு கேக்குது அப்படின்னு சொல்றானுங்க. ஜெய் வேறு உலகம் இல்லையாடா? ஆப்கானிஸ்தான் வேறு நாடு இல்லையாடா? ஏன் உலக அரசியல் பேசக்கூடாது? நீ பேசுனா அது ஒரு அரசியல, நாங்க பேசிட்டா மட்டும் உலக அரசியலா? பைத்தியக்காரன் நாய, இதெல்லாம் எப்படி சம்பந்தமோ அதே போன்றுதான் அதுவும் சம்பந்தம். புரிஞ்சுக்க நாய. வாழ்க பெரியார் அம்பேத்கர்.